காலையிலேருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கியே, சரி வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது போகலான்னா. நானும் ஆசையாக கிளம்பி போயிட்டேன். சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னான். அங்கேருந்து குதிக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சரி எங்கே தாண்டா போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு பிடிச்ச இடமா? ஆமாம், இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, ஸோ உங்கள் தலைவருக்கு போய் நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே, அப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு க்ளூ கொடுத்ததுலேயே. இப்படியே 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். அப்படியே போகும்போது கரெக்டாக கேமராவை பார்த்தார் சார். கேமராவை பார்க்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னேன். அப்படியே போயிட்டு கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக நாங்கள் போனதும் கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் போன டைமுக்கும் அங்கே ஓப்பன் பண்ண டைமுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் 2 பேருக்குமே. ஸோ நிக்கி இங்கே ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த கோயிலுக்கு. 2 பேருக்குமே ரொம்பவுமே புதுசாக தான் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊர்லெலாம் பார்க்குற கோவிலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் புதுசாகவே ஃபீல் ஆச்சு 2 பேருக்குமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சுவாரஸ்யமே இந்த கோபுர அமைப்பு தான். இந்த 6 முகமுமே அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே கருவறை இருக்குது. ஸோ உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு பூ வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களே எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்களே எடுத்துகிட்டு அகெயின் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக கீழே வந்தது திரிசூலம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே எல்லாமே சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ரசிச்சுட்டு கீழே வந்ததும் பைக்குக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த பூவை மாலையாக போட்டுட்டு நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் சார் ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை விட்டுட்டு அவர் கிளம்புறாராம். பாய் சொல்லிட்டார். ஓகே, காசு கொடுத்துட்டு போ அப்படின்னா ஆட்டோவில் வா அப்படின்றாரு. ஆட்டோ காசு உன் கையில் தான் இருக்கே ஃபோன் அப்படின்றாரு. சரிப்பா, ஓகேப்பா, நல்லாயிருக்கு கேட்குறக்கு அப்படின்னு ஒரு சின்ன கலாய் போட்டுட்டு அப்படியே போகும்போது பயங்கர டிராஃபிக்கு. ஸோ வந்ததை விட ரிட்டர்ன் போகும்போது இருட்டே ஆகிருச்சு. அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இந்த டிராஃபிக் எல்லாமே தாண்டி போய் 2 பேர் ஒரு சூப்பராக டீ போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பிட்டோம்.